இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலான புட்டும் கடலையும் தான் செய்ய போகிறோம். பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு. முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம போடுவோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா. இப்போ தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிருச்சு. நம்ம கடலையை போட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ கேரளா கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம். அடுத்தது நம்ம புட்டு செய்வோம் பாருங்கள். இப்போ அடுத்தது புட்டு செய்கிறதுக்கு புட்டு மாவு, தேங்காய் இது ரெண்டையும் நம்ம புட்டு குழாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புட்டுக்கலாயில் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்குவோம். தேங்காய் போட்டாச்சு. அடுத்தது மாவு. இப்போது புட்டு வெந்துக்கிட்டுருக்கு. வெந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. இப்போ புட்டு வெந்துருச்சு. நம்ம புட்டை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. கடலை குழம்போடு சேர்த்து சாப்பிட்லாம். இப்போ கேரளா புட்டு கடலையும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.